நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இதுல மொத்தம் 3 பாஸ்போர்ட் தான் இருக்கு. 4வது பாஸ்போர்ட்டை காணோம். காணுமா? ஆமா சந்தியா, கொஞ்சம் நல்லா பாருமா. பாஸ்போர்ட் அந்த பேக்குக்குள்ள தான் இருக்கும். அது வேற எங்க போகும் சொல்லு? ஒழுங்கா தேடுங்கக்கா, அங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்ல அத்தை, இங்க வேற எந்த பாஸ்போர்ட்டுமே இல்ல. 3 மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுலதான் வச்சிருக்கேன், நல்லா பாரு. அட கடவுளே, இந்த பாஸ்போர்ட் எங்க போய் தொலைஞ்சது? ஏங்க, உங்ககிட்ட நான் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வைங்கன்னு சொன்னேன்ல, பாஸ்போர்ட்டை எங்க வச்சீங்க? சரோஜா அலமாரில இருந்து நான் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்தேன். அப்புறம் அதை நான் உன் பேக்ல வச்சிட்டேன். அப்ப பாஸ்போர்ட் எங்க போச்சு? பேய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? சவிதா, பாஸ்போர்ட்டை உன்கிட்ட கொடுத்து தானே உள்ள வைக்க சொன்னேன். போற வழியில பாஸ்போர்ட் எங்கயாவது கீழே போட்டுட்டியா என்ன? எல்லா பாஸ்போர்ட்டும் ஒன்னதா இருந்துச்சு. நீங்க கொடுத்த உடனே நான் அதை அலமாரியில வச்சுட்டேன். மோகன், நீ போ. போய் பாஸ்போர்ட் அலமாரிக்கு கீழே எங்கயாவது விழுந்திருக்கான்னு பாரு. போய் நல்லா தேடி பாரு. போய் சீக்கிரம் போய் தேடி பாரு. நானும் போய் பார்த்துட்டு வரேம்மா. அட கடவுளே, இன்னைக்கு ரொம்ப சத்தமா வாசிக்கணும், புரியுதா? இந்த சத்தத்தை கேட்டு ஊரே திரும்பி பார்க்கணும். இந்த ஊர் பையன் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போக போறான். அவன் அங்க சமையல் போட்டியில கலந்துக்க போறான், புரியுதா? வாசிக்க ஆரம்பி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? இங்க கூட ஒரு மாலை போட்டா நல்லா இருக்கும். வா இங்க வாப்பா, சீக்கிரம் வா. அக்கா, சரோஜா சூர்யாவை பெத்தெடுத்த தாய். ஆனா இன்னைக்கு நம்ம ஏரியால இருக்கிற எல்லா தாயும் சூர்யாவை தாம் பிள்ளையா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போய் நம்ம ஏரியாவுக்கும் நம்ம ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறான். நம்ம கிளம்ப போறோங்கிற சந்தோஷத்துல வெளியில கொண்டாட்டமே நடக்குது. அக்காவும் வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பிரச்சனை இது? அம்மா, அலமாரி மொத்தமும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. அட கடவுளே, என்ன இது? ஒரு வேலை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதுல்ல? எப்ப பாரு போன் அலைஞ்சிக்கிட்டே இருப்ப. அதனாலதான் இந்த வேலையை நீ ஒழுங்கா செய்யல. இல்லம்மா, நீங்க பாஸ்போர்ட் கொடுத்த உடனே அதை நான் அலமாரியில வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல எங்கேயாவது விழுந்திருந்தா இந்நேரத்துக்கு அது கிடைச்சிருக்கோம்ல. ஒருவேளை அப்பா அது பீடா கடைக்காரனுக்கு காமிக்க கொண்டு போனார்ல, அப்போ அங்கேயே விட்டுட்டு வந்துருப்பாரோ? என்னம்மா சவிதா, பைத்தியக்காரத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சின்ன பையனா? அது முக்கியமான பொருள்னு தெரியல. அதை ஏன் நான் விட்டுட்டு வர போறேன்? 4 பாஸ்போர்ட்டை கொண்டு போனேன், அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்பா எத்தனை தந்தீங்க ஞாபகம் இருக்கா? நான் நல்லா பாத்தேம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா தெரியாம எங்கேயாவது கீழே போட்டுருப்பீங்க. 2 பேரும் முதல்ல நிறுத்துங்க. இந்த வீட்ல ஒருத்தருக்கு கூட பொறுப்பே கிடையாது. ஒரு சின்ன வேலையை கொடுத்தா கூட அதை சரியா செய்யறது கிடையாது. சந்தியா, நீ கொஞ்சம் நல்லா பாருமா. யாரோட பாஸ்போர்ட்க்கு கை கால் முளைச்சு வந்திருக்கு? அதனாலதான் நம்மளை விட முன்னாடியே வெளிநாட்டுக்கு போயிடுச்சா? அம்மா சந்தியா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. நாங்க 2 பேரும் போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஆனா நீயும் சூர்யாவும் கண்டிப்பா போகணும். பார்த்து சொல்லுமா. ஆமா சந்தியா, யாரோட பாஸ்போர்ட் காணோம்? ஆமா சந்தியா, சூர்யாவோட பாஸ்போர்ட் இருக்குல்ல? ஏன் இப்படி மௌனமா இருக்க? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? அத்தையோட பாஸ்போர்ட்டை தான் காணோம். அத்தை பாஸ்போர்ட். அத்தையோட போட்டோவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது மாமாவோடது. இதுதான் சந்தியா அக்கா வெளிநாட்டுக்கு போக உதவ போற புக்கு. அக்கா, எவ்வளவு வேணும்னாலும் நீங்க ஏற்பாடு செஞ்சுக்கோங்க. ஆனா இங்க இருந்து நீங்க என்ன தானே பாத்துக்க போறீங்க? நல்லதுமா. உன்னோட பாஸ்போர்ட்டும் சூர்யாவோட பாஸ்போர்ட்டும் காணாம போகல. ஆமா சரோஜா, நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை அந்த பீடா கடையிலயோ விட்டு வந்திருப்பீங்களோ? ஏங்க இப்ப தேவையில்லாம அந்த பீடக்காரங்கிட்ட நீங்க ஓடி போயிட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட்டை நான் அன்னைக்கு பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்டுட்டேன்.
கண்ணா சூர்யா, என்ன பத்தி நீ கவலைப்படாத. எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம்தான். நானும் உங்க அப்பாவும் உங்க கூட வரல. ஆமாப்பா. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க வரவன எங்கேயும் போக மாட்டேன். கண்ணா சூர்யா, நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? அம்மா வரலன்னா நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன பத்தி நீ கவலைப்படாதப்பா. நீ ஒரு விஷயத்த யோசி. நீ அந்த ஊருக்கு போய் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டு வந்தேன்னா அதால எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்னு யோசிச்சு பாரு. நம்ம நாட்டுக்கே நல்ல பேர் கிடைக்கும்பா. கண்ணா சூர்யா, உன்னோட அப்பா இருக்காருல்ல, இவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு தெரியுமா? ஆமாப்பா, உங்க அம்மா சொல்றது சரிதான். இல்லம்மா, கண்ணா சூர்யா, நீங்க வரவன போக மாட்டேமா. ஒருவேளை நீ என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேங்கிறது உண்மைன்னா நீ நிச்சயம் போயாகணும்பா. இல்ல இல்ல, இன்னொரு வாட்டி தேடி பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. நீங்க கிளம்புங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அங்கேயும் இல்லம்மா. இப்ப எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படுற? வா, வந்து அவங்க சாமான எல்லாத்தையும் எடுத்து வை. வா போகலாம். கண்ணா மோகன், சீக்கிரம் எடுத்து வை. அண்ணனோட பேக் எல்லாத்தையும் எடு. ஆமா சந்தியா, வாமா கிளம்பு. என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. ஐயோ, நான் செத்தேன். அத்தை இங்க இருந்தாங்கன்னா நான் நினைச்சபடி எந்த வேலையும் செய்ய முடியாது. அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஹனிமூனுக்கு போறாங்க. அக்கா வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு நினைச்சனே. இப்ப அத்தை கிட்ட சரியா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது நான் பண்ண தப்ப சரி பண்ணி ஆகணும். ஆமா, எப்படியாவது சரி பண்ணணும். அத்தையோட பாஸ்போர்ட் எப்படியாவது கிடைக்கணும். ஏதாவது செய்யணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப அத்தை கிட்ட சரியா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது நான் பண்ண தப்ப சரி பண்ணி ஆகணும். ஆமா, எப்படியாவது சரி பண்ணணும். அத்தையோட பாஸ்போர்ட் எப்படியாவது கிடைக்கணும். ஏதாவது செய்யணும். இன்னைக்கு சூர்யாவுக்காக நான் டான்ஸ் ஆட போறேன். கலக்கிட்டீங்க. எங்க பாரு சூர்யா, உன் கையால செஞ்ச ஸ்வீட்டை வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்து அசத்திடு. எங்க ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கு. அண்ணா, இங்க பாருங்க. அன்னைக்கு நான் போட்ட பேப்பர்லாம் கொடுங்க. அது எல்லாத்தையும் எப்பவும் அனுப்பிட்டேனே. எங்க அனுப்புனீங்க? அதெல்லாம் எங்க போயிருக்குன்னு எனக்கே தெரியாது. எப்படி சொன்னா எப்படிங்கண்ணா? எனக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் வேணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க அந்த பழைய பேப்பர்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கறேன். சரியா? அதனால நான் போட்ட பேப்பர்லாம் திருப்பி கொடுத்துருங்க. இன்னைக்கு இன்னும் போனே ஆகல, அதனால வரலட்சுமியை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க பொருள் எது நீங்களே தேடிக்கணும். சரி, எங்க இருக்கு? கடையில இருக்கிற பொருள் எல்லாத்துலயும் தேடி பாருங்க. உங்க பொருளை எங்க போட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? பண்ணதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். நானே தேடிக்கிறேன். மொத்த கடையை தேடுறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். நானே தேடி பாக்குறேன். ஐயோ, நான் எவ்வளவு பாதாம் பருப்பு சாப்பிட்டிருப்பேன். ஆனா ஒரு பிரோஜனமும் இல்ல. கொஞ்சம் கூட மூளை வளராமலேயே இருக்கு. நம்ம ஊருக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். சரியா? பெரியம்மா, அத்தை, உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்க பாசமும் என் கூட துணையா வந்தா அதுவே போதும். சரி, வண்டியில ஏறி உட்காரு. லேட் ஆகுது இல்ல? கிளம்பு. சரோஜா, நீங்க பின்னாடி இருக்கிற ரிக்ஷால உட்காருங்க. அக்கா, ஒரு ரிக்ஷாவே போதும்னு நினைக்கிறேன்.
சூர்யாவும் சந்தியாவும் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போக போறாங்க. ஆனா ஏன் நீயும் உன் வீட்டுக்காரும் போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் திடீர்னு போகாம விட்டீங்க? நாங்க போகணும்னு நினைச்சா மட்டும் போக முடியுமா? இதுக்கெல்லாம் அந்த கடவுளோட அருளும் இருக்கணும். வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா என்ன செய்யறது, கடைசி நேரத்துல என்னோட பாஸ்போர்ட் எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஐயோ ஆண்டவா, என்ன இது? இது ரொம்ப மோசமான விஷயமா இருக்கே. ஆனா சரோஜா, நீ எதுக்குமே கவலைப்படாத. இங்க இருந்தே அந்த கடவுள் கிட்ட நம்ம சூர்யா நல்லபடியா ஜெயிச்சு வரணும்னு வேண்டிக்கலாம். கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணலாம். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. சூர்யா கிளம்புப்பா, சீக்கிரம் கிளம்புங்க. இல்லன்னா அந்த பிளேன் இருக்குல்ல, அது கிளம்பிட போகுது. சீக்கிரம் ஆகட்டும். நல்லா இருப்பா, நல்லா இருமா. அப்பா கண்ணா, நீ நிச்சயமா ஜெயிப்பன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அங்க போய் எதுக்குமே பயப்படாத. நீ ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வந்து நானே உன்னை கூட்டிட்டு வர்றேன். என்ன சொல்ல சரோஜா? நல்லா இருமா சந்தியா. அம்மா சந்தியா, கவனமா இருங்க. என் புள்ள சூர்யா ரொம்ப வெகுளி. அவ எப்பவுமே இதே மாதிரி தைரியமா இருக்கணும். போட்டியில வெற்றி தோல்வியை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது சந்தியா. நான் கவலைப்படுறதெல்லாம் என் புள்ளைய பத்தி தான். அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவனை நல்லா பாத்துக்க. இந்த மீனாட்சி எங்க போயிட்டா? ஐயோ கால்ல பட்டுடுச்சே. என் கால்ல அடிபட்டது உன்னாலதான். அடுத்த ஜென்மம் நீ பாத்திரமா பொறுக்கணும். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அங்க என்னடானா சந்தியா அக்கா மாமா கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. அங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா இங்க அத்தை என்னடானா என்னோட உயிரையே எடுத்துருவாங்க. எப்படியாவது இந்த பாஸ்போர்ட் நான் தேடியே ஆகணும். அம்மா தாயே மங்காளம்மா, ஏன் என்னோட தலை எழுத்து இவ்வளவு மட்டமா எழுதிருக்கீங்க? ஐயோ, பாத்து போயிட்டு வாங்கப்பா. போங்க, நீங்க 2 பேரும் கிளம்புப்பா. கிளம்புங்க. போங்க. ஏறுப்பா சூர்யா, எங்களை பத்தி ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். எனக்கு நேரமே சரியில்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இனிமே அத்தை வெளிநாட்டுக்கு போக முடியாது. இங்க இருந்து என் உயிரை வாங்க போறாங்க. எதையும் என் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. இப்ப நான் என்ன செய்யறது? எங்கன்னு நான் போய் தேடுறது? இது இது அந்த புக்கு தானே? அத்தை பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. என் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அத்தை பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. அட கடவுளே, ரிக்ஷா போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் அவங்க போயிருப்பாங்களே. ஐயோ, ஆனா இங்க வாங்க, பணத்தை வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. அத்தை அத்தை, உங்க பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. அத்தை, சந்தியாக்கா நில்லுங்க. அத்தை, உங்களோட பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு அத்தை. சந்தியாக்கா, அத்தையோட பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் வாங்க. சூர்யா, இங்க வாப்பா. இந்தா மீனாட்சி, என்னோட பாஸ்போர்ட் எப்படி வெளியே போச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, நீ ஏன் இந்த மாதிரி அலங்கோலமா இருக்க? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? உன் முகத்துல என்ன இப்படி கருப்பா ஓட்டிட்டு இருக்கு? பதில் சொல்லு மீனாட்சி, என் பாஸ்போர்ட் எங்க கிடைச்சது? சொல்லுமா. நான் என்னன்னு சொல்றது அத்தை? அது அந்த பீடா கடைக்காரன் இருக்கான்ல, அங்க குப்பை எடுக்க வரவன் பாஸ்போர்ட்டை எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டான் அத்தை.
ஆனா ஆனா நான் அவங்கள விடல, பின்தொடர்ந்தே போனேன். குப்பையில எல்லாம் கூட தேடி பார்த்தேன் அத்தை. அப்ப இந்த பாஸ்போர்ட் எனக்கு கிடைச்சது. ஒருவேளை என்னோட அத்தை மட்டும் இங்க தங்கிட்டாங்கன்னா அப்ப என்னோட உயிரே போயிருக்கும். அது வந்து அத்தை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பெரியவர் உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்க. அதோட பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நல்ல காரியத்துக்கு போகும்போது சோகமா போக கூடாதுன்னு. பெரியவர் முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு அத்தை. சோகத்தோட போனா எப்படி இவரால ஜெயிக்க முடியும்? சரோஜா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் எனக்கு கண்ணு தெரியல, கண்ணாடி வாங்கி கொடுன்னு. அத்தை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க இருந்தாதான் மாமாவுக்கு தைரியமா இருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா அத்தை? நீங்களும் மாமாவும் வருத்தப்பட்டீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால நான் கடைசியா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். பாத்தீங்களா அத்தை, முயற்சி செஞ்சுதான் பார்த்தேன், ஆனா அதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. உங்க பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களாம்மா, நீங்க எங்களோட வரணுங்கிறது அந்த கடவுளோட ஆசை. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும்மா. ஆமாப்பா சூர்யா. நான் போய் உங்க 2 பேரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போப்பா. நானும் வரேன், வா போலாம். என்ன எல்லாரும் இன்னும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சத்தமா வாசிக்க ஆரம்பிங்க. என்னங்க நீங்க? நாம போகணுமா வேண்டாமா? இங்கே ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க போலாம். போ போ போ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். என் புள்ள சூர்யாவுக்காக எல்லாரும் வேண்டிக்கங்க. என் புள்ள சூர்யா ஜெயிக்கணும். அது அவனுக்கு மட்டும் வெற்றி இல்ல, நம்ம நாட்டுக்கே வெற்றிதான். எல்லாரும் வேண்டிக்கங்க. கவனமா இருங்க கண்ணா, கவனமா இருங்க. நான் தான் இருக்கேன்ல, எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க கூட அங்க கவனமா இருங்க. மாமாவையும் பாத்துக்கோங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அங்க இங்கன்னு சும்மா ஊர் சுத்திட்டு இருக்காத என்ன? அத்தை, நான் எங்கேயுமே போக மாட்டேன். நாங்க வரோம், போயிட்டு வரோம். பெரியத்த, இந்த பேண்டுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் அப்புறமா நான் கொடுக்கறேன். சரி சரி, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வெல்கம் மேம். வெல்கம் சார். வெல்கம் மேம். இங்க வணக்கம். அத்தை, வணக்கம். வணக்கம். இந்த பக்கம். சரிம்மா. இங்க உட்காருங்க அத்தை. இங்கதான் உட்காரணும். இங்க உட்காருங்க மாமா. மாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிளேன்ல முத வாட்டி ஏறி இருக்கா, அதனால உன் மாமியாருக்கு எப்படி இருக்குன்னு கேளு. சரோஜா, உனக்கு ஒன்றும் பயமா இல்லைல்ல? என்னோட புருஷன் இந்த மாதிரி பிளேன்ல 1000 வாட்டி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருக்காருல்ல, அதனால இவரு என்ன கேக்குறாரு. இதுல பயணம் பொண்டாட்டி மட்டும் என்ன, உன்னை விட நான் புத்திசாலி தானே? இல்ல இல்ல, நீ தான் புத்திசாலி, நீ ஒருத்தி மட்டும் தான் புத்திசாலி. போதும் போதும், சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க. வணக்கம். உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். சிங்கப்பூருக்கு போக போற இந்த ஃளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல புறப்பட போகுது. அதனால உங்க எல்லார்கிட்டயும் நாங்க கேட்டுக்கிறோம், நீங்க தயவு செஞ்சு உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நீங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கிறதுக்காக அந்த 2 முனையும் உங்க பக்கத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி அதை சேர்க்கணும், அப்புறம் அழுத்தணும். இந்த பெல்ட்டை நீங்க கழட்டணும்னா இந்த பக்கல்ல இருக்கிற மேல் பகுதியை கழட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்கணும். லைஃப் ஜாக்கெட் எல்லாமே உங்க சீட்டுக்கு அடியில இருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் உங்க சீட்டுக்கு மேல இருக்கு. கேபின்ல ஒரு வேளை காத்து கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப இந்த ஆக்சிஜன் மாஸ்க் தானாவே கீழே வரும். அதுக்கப்புறம் நீங்க மாஸ்க் உங்க பக்கம் இழுத்து நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டா நீங்க கேபின் க்ரூ கிட்ட பேசிக்கலாம். ரொம்ப நன்றி. என்கிட்ட கொடுங்க, உங்களால இதெல்லாம் போட்டுக்க முடியாது.
எக்ஸ்கியூஸ் மீ சார். மே ஹெல்ப் யூ? ஆ எஸ் எஸ் சீட்டு. எஸ் ஷூர் சார். தேங்க்யூ. You're welcome, sir. அம்மா சந்தியா, தேவையில்லாம பொறாமப்படாத. அவ சூர்யாவுக்கு சீட் பெல்ட் எப்படி போடுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கா. அவ ஒண்ணும் புருஷனோட கைய பிடிச்சி உன்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போகல.